அந்த நேரம் வந்து 2 மணி எவ்வளோ நிற்கிறான்னு சொல்லி பாருங்க. நல்ல வியூ செம்மையாக இருக்கு. என்ன செம்மையாக இருக்கு. இதான் வந்து குறிஞ்சிப்பூ எல்லாரும் வந்து சமூக வலைத்தளங்களில் பார்த்தது. என்னடா இது வேற லெவலில் இருக்க, வேற லெவலில் இருக்க. அந்த மேர செம்மையா. ஆமா குளிரண்டா குளிரண்டா. 12 வருஷத்துக்கு ஒருக்கா பூக்குற குறிஞ்சிப்பூ. மேர எப்படி இருக்கு, நல்லாக்கா செம்மையா இருக்கு. இங்கெல்லாம் பாருங்க. எல்லாரும் அந்த ஆவலோட எதிர்பார்த்த குறிஞ்சிப்பூ இதுதான் பாருங்க அப்படிங்கன்னு சொல்லி இதை பார்க்கறதுக்கு பாருங்க. எவ்வளோ பேர் வந்து இந்த கார்ல எல்லாம் வேன்ல எல்லாம் போகிறோம். ஓகே, நாங்கள் இதுக்கெல்லாம் நிறைய தூரம் வந்து போகலை, பக்கத்துலேயே வந்து. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்துச்சுன்னா நுவரெலியா. உண்மையிலே எந்த பக்கமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் நாங்கள் தங்கி நின்ற அறை வந்து இதுதான். இந்த ஹோட்டலில் வந்து தங்கி நின்றாங்க. உண்மையிலேயே நல்ல ஒரு அழகான அறைகள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து 12 பேர் வந்து தங்கியிருந்தாங்க. ஒரு ஃபேமிலி ரூம் வந்து எடுத்துனாங்க. 13,000 அதை வந்து எங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு இடம். உண்மையிலே பாருங்கள் இடமெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த காணொலியில் முக்கியமாக இன்றைக்கு வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இப்போ சமூக வலைத்தளங்களை வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி மலர் பற்றிய வீடியோக்கள் வந்து அதிகமாக நிறைய பேர் வந்து பார்த்துப்பீங்க. அதுவும் குறிப்பாக இந்த குறிஞ்சி மலர் வந்து பார்த்தீங்கன்னா பல நிறங்களில் வந்து இருக்குது. அது வந்து இப்போ 12 வருஷத்துக்கு பிறகு இப்போ வந்து பூத்து குலுங்கி கொண்டு இருக்குது. அதை வந்து பார்க்குறதுக்காக வெளிநாட்டவர்கள் எங்களுடைய இலங்கையில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து போய் பார்த்து கொண்டிருக்காங்க. எல்லாருமே தெரியும் வேர்ல்டெண்டுக்கு வந்து போகிற வழியிலேயே வந்து கட்டன் சமவெளி இருக்குது. அந்த சமவெளியில் வந்து இப்போ அந்த குறிஞ்சி மலர்கள் எல்லாமே வந்து பூத்து கொண்டிருக்குது. இந்த குறிஞ்சி மலரை வந்து பார்க்குறதுக்காகத்தான் முக்கியமாக நாங்கள் வந்து இங்கே வந்ததுக்கான காரணம். எல்லாருமே வந்து பார்த்துட்டு நாங்கள் ஒருக்கா போகணும், அதை ஒருக்கா பார்க்கணும். ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒருக்கா போகிறேன்னு சொல்லியிருக்க. இப்போ நாங்கள் இப்போ 30-32 வயசுண்டேக்க இன்னொரு 12 வருஷத்துக்கு பிறகு வந்து நாங்கள் பார்க்குறேன்னு சொல்லிச்சோன்னா எங்களுக்கு 42-43 வயசாகும். அப்போ நாங்கள் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறோம். இங்கேருந்து நாங்கள் போய் காலை உணவு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பயணிக்க போகிறோம். பயணிக்க இருக்கிற அழகான காட்சிகள், அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் குறிஞ்சிப்பூ வேர்ல்டு எண்டுக்கும் வந்து போகிறோம். போய் என்னென்ன விஷயங்கள்லாம் நாங்கள் பார்க்குறோமோ அந்த அழகான காட்சிகளை உங்களுக்கும் வந்து பதிவு செய்து காட்டுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து எங்களுடைய வீடியோக்கள் வந்து காட்டுமன்றதை வந்து சொல்லிக்கொண்டு வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். நாங்கள் தங்கி நின்ற அறையில் எவ்வளவு பூக்கள் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நல்ல அழகாக வந்து காட்சிப்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நுவரெலியான்னு சொல்லி சொன்னாலே இந்த குளிர்மையான பிரதேசங்கள், இதனால் வந்து அதிகமாக வந்து பூக்கள் எல்லாம் வந்து நல்ல அழகாக இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் பாருங்கள் இந்த பூக்கள் எல்லாம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் தங்கியிருந்தாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல அழகான ஒரு இடம். இந்த ஒரு முகப்பை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். எல்லாம் எவ்வளோ அழகாக வந்து அலங்கரிச்சிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல அழகான அறைகள். இங்கே வந்து நீங்கள் தங்குறேன்னா தங்கலாம். இந்த ஹோட்டலில் வந்து பேரும் வந்து நான் இதில் வந்து உங்களுக்கு இதிலேயே வந்து காட்டுறேன், பார்த்து நீங்கள் வந்து தங்கலாம். வேண்டாம், நல்ல மலிவாக இருக்குது. இதான் வந்து ஹோட்டலுடைய முகப்பு பாருங்கள் எப்படி சொல்லி. இதான் வந்து முகப்பு நல்லா அழகாக இருக்குது. ஹோட்டலில் பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாப்பி இன். இந்த ஹோட்டல்லாம் ஹாப்பி இன்னு சொல்லி இங்கே தான் நல்ல அழகான அறைகள். இங்கே பாருங்கள் உள்ளுக்கெல்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ரெஸ்டாரண்ட் இருக்குது, நீங்கள் இங்கேயும் வந்து சாப்பிட்டு கொள்ளலாம். மேலே பாருங்கள் எவ்வளோ அழகான மின்குமிழ்கள், நல்ல அழகாக இருக்குது. இங்கே பாருங்க வந்தாக்கள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். சாப்பிட சொன்னால் டான்ஸ் ஆடுறீங்க. ஹலோ ஓகே, நாங்கள் வந்து ஃபேமிலியாக தான் வந்தாங்க. நல்லா இருக்கு. ஹாய் ஹலோ அவன் பக்க வர்றாடி. இங்கேயே வந்து ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. இங்கே வருங்க புஃபே செட்டெல்லாம் மாதிரியெல்லாம் செஞ்சுருக்காங்க, நல்லா இருக்குது. நல்லா க்ளீனாக நல்லா நீட்டாக வந்து இருக்குது. பாருங்கள் எப்படிங்கன்னு சொல்லி நல்லா அழகாக இருக்குது. இதான் வந்து அறைகள். இங்கே பாருங்கள் இந்த ரூம்ஸை வந்து பாருங்கள். இது வந்து அந்த ரூமுடைய ஹோல். நாங்கள் தங்கி இந்த ரூம் வந்து இதுதான் பாருங்கள் எப்படிங்கன்னு சொல்லி. ஃபேமிலி ரூம் கிட்டத்தட்ட இதுக்கு நாங்கள் வந்து முழுக்க 12 பேர் தங்கியிருந்தாங்க. பெரியாக்கள் வந்து 9 பேர், சின்னாக்கள் வந்து 2 பேர். இங்கே பாருங்கள் இதில் டபுள் ட்ரிபிள், இது டபுள், இது டபுள், இது டபுள். மொத்தமாக இதில் 4. அது மட்டும் இல்லாமல் இங்கேலாம் இருக்குது. இங்கே பாருங்கள்
இதுலேயும் ஒரு ரூம்ஸ் இருக்குது, இதுலேயும் 2 பேர் வந்து பார்க்கலாம். அப்படி நல்ல அழகான ஒரு இடம். நீங்கள் வந்தால் தங்கி கொள்ளலாம்ன்றதை வந்து சொல்லிக்கொள்கிறோம். ஓகே, வீடியோக்களை வந்து தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் குயின் பிளாசா இந்த பில்டிங் எல்லாருக்குமே தெரியும். இந்த இடங்களில் இப்போ நுரலியா வந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மார்க்கெட்டுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து இந்த அதாவது இந்த குளிருக்கு போடுற ஆடைகள் எல்லாம் வந்து இதில் வந்தால் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. நல்ல பிளேஸ் இருக்குது, நிறைய கடை இருக்குது, ஓடையாக நிறைய கடைகள் இருக்குது. இதில் பாருங்கள், ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு துணி மெட்டீரியல் இல்லாமல் அந்த ஒரு துணிகள் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் சின்ன நிறைய கடைகள் இருக்குது. இது வந்து டவுன். இங்கே வந்து இந்த பில்டிங்கில் வந்து இந்த கட்டிடத்தில் அதிகமாக இதுகள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பயன்படுத்துகிற வந்து இதுதான். களத்தில் வந்து தலையில் வந்து கொழுவிட்டு வந்து இந்த காது செவி வந்து ஆடும். நல்லா இருக்குல்ல? என்ன ப்ரைஸ்ண்ணா இது? 1300 பாருங்க. இதான் வந்து இப்போ அதிகமாக எல்லோரும் வந்து வாங்கி போடுறாங்க. சின்ன குழந்தைகள் எல்லாம் வந்து வாங்குவாங்க. பாருங்க, இந்த காட்சிப்படுத்தி எப்படி படுத்திக்கான்னு பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. இதுக்கு முழுக்க இந்த குளிருக்கு நாங்கள் வாங்குகிற ஆடைகளை வெளிநாட்டவர்கள்லாம் வந்துக்கிறாங்க பாருங்க. முழுக்க இந்த கடைகள்லாம் இருக்குது. இதுக்குள்ள எல்லாம் திரும்பி பார்த்தாலும் தொப்பி, குளிருக்கு போடுறதுகள், ஷார்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாமே வந்து குளிருக்கு போடுறது என்ன முழுக்க என்ன இங்கே பாருங்க, முழுக்க அந்த குளிருக்கு போடுறது டிஷர்ட் எல்லாம் அதுக்கெல்லாம் வந்து அதிகமாக வைக்கிறது. சுற்றி பார்த்தாலே எல்லா கடைகளுக்கும் அப்படி தான் கிடக்கு பாருங்க. ஓகே, நாங்கள் இப்போ குறிஞ்சிப்பூ வந்து பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போ வேர்ல்டு எண்ட் பக்கம் போகல. இங்கே பாருங்க, வந்த பாதையெல்லாம் திரும்பி வரோம். இது வந்த பாதை இல்லை, அது மற்ற பக்கம், அது பின்பக்கம். நல்லா இருக்குண்ணே. முன்னுக்கு பாருங்க, அந்த வீடுகளை பாருங்க, வீடுகள்லாம் சும்மா அந்த மாதிரி இருக்குது பாருங்க. ரோட்டெல்லாம் பாருங்க அப்படிங்க சொல்ல, வீதிகள் எல்லாம் நல்ல வளைய ரோட்டுகள். இங்கே பாருங்க, இதில் வந்து சோளம் எல்லாம் வந்து வச்சு விற்கிறாங்க. சோளம், பட்டர் ஃப்ரூட். இங்கே ஸ்ட்ராபெரி இங்கே மரக்கறி கடை பாருங்க, நல்லா இருக்கு மரக்கறி கடை. போங்க அப்படியே முடியும். இங்கெல்லாம் பாருங்க, இங்கே எல்லாம் தேயிலை தோட்டங்கள். வா, பலே. ஏன் ஜாழ்ப்பாணத்தில் மரக்கறி இல்லையா? டிரைவர் பின்னுக்கு பயமா இருக்கா? மெல்ல போடுங்க. சும்மா இந்த வீட்டுக்கு இப்போ கிட்ட வந்துட்டேன் பாருங்க. எனக்கு இங்கே ஓட ஆசை தெரியுமோ? அப்படியா ஓட ஆசையா? இங்கே பானிபூரி கடையெல்லாம் இருக்கு. பானிபூரி கடை இங்கே பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைங்க ராஜா. இதில் பாருங்க, அந்த முள்ளங்கி இதெல்லாம் வச்சுருக்காங்க. கேரட் எல்லாம் வந்து அப்படியே பேக்கில் வந்து போட்டு அப்படியே அந்த இதாக கொடுக்குறாங்க பாருங்க. இப்போ இறங்குற நல்ல குளிர் காத்தடிக்குது. உலக முடிவு இதுக்கெல்லாம் வந்து 27 கிலோமீட்டர் வந்து போகணும். உலக முடிவு இதுக்கெல்லாம் போகிறது பாத்தியா? இங்கே இருக்கு அம்பை வேலை இதுக்கான இருக்குது. உலக முடிவும் இதுக்கு 27 கிலோமீட்டர் வந்து இதால் வந்து போகணுமா. ஓகே, நாங்கள் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இதில் எல்லாம் வந்து தோட்டங்கள் எல்லாம் வந்து செய்கிறாங்க. கேரட், லீக்ஸ், வீடெல்லாம் பாருங்கள் அப்படி வந்து அடுக்கடுக்காக படிக்கட்டு முறையிலான விவசாயம். வீடுகளும் அப்படி தான் இருக்குது. இடையிடையே அப்படியே அந்த ஆறுகள் எல்லாம் ஓடுது. நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, பாருங்க எவ்வளோ பெரிய பள்ளம் உண்டு. அந்த இது இந்த தடை ஒன்றும் போடவும் இல்லை. இப்போ நான் இந்த பாதையினோட வந்து போகிறோம். இந்த காடுகள் எல்லாம் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. வாவ், இந்த காடுகள் எல்லாம் வந்து பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. நாங்கள் இப்போ அந்த கொட்டன் சமவெளி குறிஞ்சிப்பூ பார்க்குறதுக்காக எங்களுடைய பயணம் வந்து இப்போ போய்கொண்டிருக்குது. ஆமாம், இது சரியாக ரொக்கமாக கிடக்கு என்ன? ஆமாம்,
மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இங்கே எதுக்கு ஒரு லேக் ஒன்று இருக்கு, நல்லா இருக்கு. இந்த போகிற வியூ எல்லாம் வந்து நல்ல அழகாக இருக்குது, ஒரு வெக்கை இல்லை, நல்ல குளிர்மையாக இருக்குது. இங்கே இதில் பார்க் மை நினைக்கிறேன். இதில் வந்து நிறைய பேர் இங்கே பாருங்க எவ்வளோ வாகனங்கள் நிற்குதுன்னு சொல்லி பாருங்க. இந்த இதெல்லாம் வந்து லேக் நல்லா இருக்கு. என்ன இது இல்லைம்மா, நீங்கள் போங்க வர இடங்கள் இங்கே பாருங்க. நிறைய பேர் வந்து இந்த குறிஞ்சி பூ பார்க்குறதுக்காக வந்து போய் கொண்டிருக்காங்க. இங்கே பாருங்க அந்த சோள கடைகள், ரொட்டி, விறகு ரொட்டி சாப்பிடுவோமே, ஸ்ட்ராபெரி எல்லாம் விற்கிறான். இதெல்லாம் அந்த போட்டிங் எல்லாம் இருக்கு. இங்கே பாருங்க நல்ல சீன். என்ன இது சூப்பர். நல்ல வியூ பாயிண்ட்கள் நல்லா இருக்கு. இங்கே பாருங்க காடுகளை. பாருங்க மக்களே, நாங்கள் இப்போ அம்பைவேல இந்த ஃபார்ம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க இந்த போட்டெல்லாம் இருக்குது அம்பைவேல. இதான் இந்த புல்வெளி. இப்போ தான் வந்து இந்த நிலங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி, இதெல்லாம் வந்து மாடுகள் வந்து மேய்கிற இடம். எப்படி இருக்குன்னு பாருங்க. நிறைய மாடு நிற்கும் பாரு. அதில் கண்டுறேன் நான் மேலே இருந்து பார்க்க நிற்கிது. இதில் இறங்கி பார்க்கல நாங்கள். அதான் நம்ம இதில் ஃபார்ம் நினைக்கிறேன். மேலே காட்டாளி எல்லாம் இருக்கு. பொலிச்சிருக்கானே இங்கே பாருங்க. இதெல்லாம் வந்து மாடுகள் மேய்கிற இடம். மாட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி அருமையான மாட்டுக்குட்டி ஓட்டம் ஓடி வந்துடுமாம். இதான் நல்ல வியூ, நல்லா இருக்கு. பாரு முழுக்க அப்படியே பச்சை பச்சை. இதெல்லாம் வந்து புல்லெல்லாம் வளர்க்குறாங்க மாடுகள் வந்து மேலத்துக்காக. இங்கே பாருங்க வந்ததே பெரிய பார்க்குறோமா பார்க்கலையே. ஆனால் இதில் வந்து இதுக்குள்ள வந்து நல்லா இருக்கு. வியூ பாயிண்ட் எல்லாம் நல்லா இருக்குது. எது நல்லா இருக்குமா வீடியோக்குள்ள 3 கேர்ள்ஸ் வரீங்க. வீடியோ பார்க்குறாங்க. மது என்ன நடக்குது மது? நந்தா கம்பைவேல ஃபார்ம். நாங்கள் அப்படி நேராக போகணுங்க. எங்க இங்கே பாருங்க. இதான் வந்து அம்பைவேல ஃபார்ம். இதான் பாருங்க அம்பைவேல ஃபார்ம். இதுக்கெல்லாம் அப்படி நாங்கள் உள்ளுக்கு போகிறது அங்கே இருக்கு பாருங்க. ஓ நியூசிலாண்டுக்கு போகலாம். அந்த மாடு 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 நிக்குது. இங்க பாருங்க இந்த இடத்தால அப்படி பாருங்க, அந்த வியூவை பாருங்க. அப்படி நல்லா இருக்கு. மாட்டு சேனம் பண்ண மணக்கும் தானே உங்களோட கதையும் நீங்க இங்கே வேற சர்க்கஸ் காட்டின்னு போறான். இந்த வியூவை பாருங்க அப்படிங்கன்னு சொல்லி செம்மையா இருக்குண்ணே. ஒத்தடி பாதை கூட என்ன பாருங்க. ஒத்திர பஸ்ஸில் எத்தனை கார்ல எல்லாம் போய் பார்த்துட்டு வராங்கன்னு சொல்லி பாருங்க. இங்கே ஆமா நான் நெக்கில அந்த இடத்துக்கு போகலாமண்டு. மதன் நான் நெக்கில நாங்கள் போய் பார்ப்ப மாட்டேன்னு. மாடு நிக்குது மாடு நிக்குது மாடு நிக்குது. நாங்கள் மாடு பார்க்க போறோம். மக்களை இங்க பாருங்க, முன்னுக்கு மாடு நிக்குது. வெள்ளை கலர், பிரவுன் கலர், கருப்பு கலர், எல்லா கலர்லையும் இருக்கும் மாடுகள். நிப்பாடு 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 நிப்பாடு. இங்க பாருங்க வாவ் லக்ஷ்மி மாடு. வித்தியாசமா இருக்கு. நல்லா என்ன வித்தியாசமான ஒரு மரம் ஒன்று. வித்தியாசமா இருக்கு. நிறைய இருக்கு இஞ்சால. நிறைய இருக்கு இஞ்சால. இஞ்சாலெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி என்ன மரம் தெரியல. யாருக்கா தெரியா சொல்லுங்க. கொஞ்சம் வரணும். டீசல் நைட்டுக்கு ஃபுல் டேங்கில் அடிச்சது டீசல்.
இங்கே பாருங்க வியூ. ஆமா ஒரு அரைவட்ட பாதமே விட்டுது. இங்கே இருங்க பால் ஃபேக்ட்ரியா, ஹைலேண்ட் மில்க் ஃபேக்ட்ரி. இங்கே பாருங்க மேலே மேலே அப்படியே மேலே ஏற்றுங்க. இதான் ரோடு அங்கெல்லாம். இது வந்து ஃபேக்ட்ரி. இங்கே பாருங்க எப்படின்னு சொல்லி. வாவ். இதுல இருந்தா அந்த பால் சம்பந்தமான உற்பத்திகள் எல்லாம் செய்யறது அதுக்கு எல்லாம் இடங்கள். நல்ல ஏத்தமா மேல போக குளிருதா? இதுல பாருங்க அந்த மஞ்சள் பூவை பாருங்க, நல்லா இருக்கு இந்த பூ. என்ன இது? என்ன பூ இது? என்ன மரம் இது? செம்மையா இருக்கு. போற ஒவ்வொரு இடங்களுமே வந்து அவ்வளோ அருமையா இருக்கு. இந்த லொகேஷன் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆமா. லா 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 லா. இதுக்கு ஆக்கள் வந்து போயினமா. இங்க பாருங்க, இங்க பாருங்க. இந்த லொகேஷன் வேற லெவல. ரப்பரா சி. இங்க பாருங்க. ஐயோ ஐயோ, இங்க பாருங்க பழைய ரெயின் என்ற ஒரு இதுண்டு. இதெல்லாம் இப்போ வச்சுக்காங்க, நல்லா இருக்கு. பட்டி போல ரயில்வே ஸ்டேஷனை பட்டி போல. இதுலயும் பாருங்க எவ்வளோ பெரிய அந்த முள்ளங்கி, எவ்வளோ பெரிய முள்ளங்கி எந்த ஆட்டாவோலே. ரோட்டை பாருங்க, எல்லாம் வெளியில பாருங்க. நல்ல பிளேஸ், அழகான அருமையான அற்புதமான இடங்கள். முழுக்க ஒட்டி பாதமே தானே. 2 வாகனங்கள் வந்தால் கஷ்டம். பார்த்து போகிறோம். உள்ளுக்கு வந்து போக 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 பார்த்தீங்கன்னு சொல்லி இங்கே பாருங்கம்மா, எலோவுக்கு வந்து அப்புறமா இந்தியாவில் பாருங்க ரோட் வந்து ரெட்டில் காட்டுது. ஏண்டா அவ்வளோ ரஃபிக்காக இருக்குது, சென நெரிசலாக இருக்குது. வாகனங்கள் வந்து அவ்வளோ நெரிசலாக இருக்குது. பாப்போம் இதுக்கெல்லாம் வந்து ஆக்கள் நின்று பாக்கி நம்ம போட என்ன. இந்த பாருங்க பஸ் எல்லாம் போகுது. பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. பைக்கில் எல்லாம் வந்து போகிறாங்க. இங்கே வருங்க பஸ் வந்து முக்கு ஏத்தத்தில். ஏத்தம் கிடக்கு போலாம் கிடக்கு. இதுவும் ஏத்தம் தானே. ஆமா ஆமா கூவுது வேன் கூவுத. தொங்கல் கிடைத்தது. இதுதான் ஹோட்டல் பிளேஸ். இந்த இடத்துல நாங்கள் வந்து இப்போ போகிறோம் பாருங்க. இன்னொரு கொஞ்சம் தூரம் கிடக்குது. சரியான ஏத்தம். இப்போ ஏறி போய் கொண்டிருக்கிறோம். இதில் பாருங்க நிறைய பேர் நடந்துலாம் வராங்க. இங்கே பாருங்க குழந்தை பிள்ளையெல்லாம் ஏற்றி கொண்டு வந்து அந்த பிளேஸ் வந்து பார்த்துட்டு போயிடும். இதில் பைக்கில் எல்லாம் நிறைய பேர் நிற்கணும் தான். இங்கே வரணும். எவ்வளோ பேர் லைனில் போகிறாங்கன்னு சொல்லி. என்ன கடவுளே. இங்கே பாருங்க ஹொட்டன் சமவெளி தேசிய பூங்கா அனுமதி பத்திரம் இல்லாமல் உள்ளே செல்ல தடை. இங்கே பாருங்க இதுக்கெல்லாம் நாங்கள் இப்போ போகணும். இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க இவ்வளோ பேர் வந்து வாகனங்களில் ஃபீல் பைக்கில் எல்லாம் வந்துருக்காங்கப்பா. இங்கே பாருங்க ஞாபகமான ஏத்தம் ஏறி இப்போ வந்து கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்க இன்னும் ஒரு 1 கிலோமீட்டராக வந்து இதில் காட்டுது. 1 கிலோமீட்டர் தான் காட்டுது. பார்ப்போம். இந்த இருக்கு எவ்வளோ இருக்குது பாருங்க. இதுதான் பாப்பா, இதுதான். இங்க பாருங்க மேல இன்னும் கோட்டாவுலே குறிஞ்சிப்பூ பார்த்தாச்சே. பாருங்க எவ்வளோ நிற்கிறாங்கன்னு சொல்லி. இங்க வாங்க இங்கே பார்த்து சைட் பண்ணு. இங்கே பாருங்க எக்கச்சக்கம் பூத்து குடுங்குதா. அழகு வெள்ளை இருக்குது, பிங்க் இருக்குது. ஆமா இங்க பாருங்க. இங்க மேலே பார் வெள்ளை. இங்க ஓ இங்க பாருங்க நேரா பாருங்க மக்களே. மேலுக்கு பாருங்க அப்படியே மேலுக்கு ஊர் இடத்த பார்த்து பூத்து இருக்குன்னு சொல்லி. இங்க பாருங்க நிறைய பேர் வந்திருக்காங்க பஸ்ல எல்லாம். இதுக்கு பஸ் பிடிச்சி வந்திருக்காங்க. என்ன இதுக்கு உள்ளுக்கு தான் நான் போகணும். வந்திருக்கு ஹேட்டன் பிளேஸ். அதில் வந்து டிக்கெட் எடுக்கணும்.
எடுத்துகிட்டு தான் நாங்கள் வந்து போகணும். இங்கே பாருங்க பஸ்ஸில் வந்து நிற்கிறாங்க. வாகனம் முழு பார்க்கிங் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இங்கே பாருங்க அப்படியே பெரிய தேசமாக இருக்குது அப்படியே. என்ன இங்கே வருங்க இங்கே வருங்க 12 வருஷத்துக்கு ஒருக்கால வாரது முழுக்க முழுக்க பாருங்க இவ்வளோ பேர் வந்துக்கிறான்னு சொல்லி. அப்பா ஹெட்டன் சமவெளி தேசிய பூங்கா அதில் என்னென்ன விஷயங்கள் வந்து உள்ளே கொண்டு போகக்கூடாதுலாம் போட்டிருக்குது. 15 போகணுமே ஒரு வாரத்தில் ஒரு மகன் போய் பார்த்தீங்க. ஓகே வந்துட்டோம் பாருங்க ஹெட்டன் பிளேஸ். இங்கே பாருங்க வந்தாச்சு உள்ளுக்கு. நாங்கள் இப்போ என்ட்ரன்ஸ் வந்து இல்லை டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். பாஞ்சிட்டு தான் வந்து நாங்கள் உள்ளுக்கு வந்து போகணும். இந்த பக்கம் இல்லை இங்கால பக்கம் தான் வந்து நாங்கள் வந்து டிக்கெட் எடுக்கணும். பாருங்கள் இந்த இடமே வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இதில் பாருங்கள் இதில் பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் அப்படி இருக்குது இந்த பூ முல்லைப்பூ குறிஞ்சிப்பூ. ஓகே இதை பார்க்கத்தான் வந்து நிறைய பேர் வந்துருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த காடு முழுக்க வந்து அதான் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே பாருங்க அப்படி பாருங்க அதில் வெள்ளை கலர் இருக்குது பிங்க் கலர் இருக்குது ஒவ்வொரு கலரில் எல்லாம் வந்து இருக்குதுண்டா அப்படி இருக்கு. வாவ் நல்லா இருக்குது இந்த இடமே வந்து சூப்பராக இருக்குது. இதை பார்க்குறதுக்கு பாருங்க எவ்வளோ பேர் வந்து இந்த காரில் எல்லாம் வேனில் எல்லாம் போகிறாங்கன்னு பாருங்க எவ்வளோ பேர் பாருங்க. எங்கே டிக்கெட் எடுக்கும் இப்போ டிக்கெட் எடுத்துனாங்க ஒரு ஆளுக்கு வந்து 300 இதில் மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3245 நாங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து பதியணும். பதிஞ்சு தான் நாங்கள் வந்து போகணும். ஓகே 2 மணிக்கு அதுக்குள்ளே பார்த்துட்டு வரணும். ரைட் ஓகே 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 2 மணிக்கு க்ளோஸ் ஏதோவாம். ரைட் ரைட்டு டிக்கெட் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இப்போ உள்ளே போகிறோம். ஹெட்டன் சமவெளிக்குள்ளே வந்து இப்போ வந்து போக போகிறோம். இடமெல்லாம் படிவை காட்டுறோம். படிவை பாருங்கள் இங்கே பாருங்கள் பார்க்குற இடம் ஃபுல்லாக இந்த பூ தான் வந்து கிடக்குது. அந்த அளவுக்கு அழகாக இருக்குது குறிஞ்சி பூ பாருங்கள். மலைகள் முழுவதுமே அப்படியே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். ஃபேமிலியாக வந்துருக்காங்க. வந்து இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் ஓ என்ன சரி லொக் ஆகிட்டு வேறு இது வானம் வருது. இதுக்கு உள்ளே எல்லாம் இதுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. இந்த இதுக்குள்ளே நடந்து போய் பார்க்குறாங்க. அண்ணன் இதுக்கு நிப்பாண்ணா சரி. இதுக்கு எங்கே சைட் பண்ணி நிப்பாண்ணா இதுக்கே நாங்கள் நடந்து போய் பார்க்கலாம். அங்கெல்லாம் அங்கே தேவை இல்லை இங்கே எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க இங்கே இது வெள்ளை கலர் நிறைய இருக்கு. என்ன அப்படியே கொத்து கொத்தா இதில் பாருங்க எவ்வளோ வாகனங்கள் இங்கே பாருங்க. பாருங்க ஏய் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. வா நல்லா இருக்குண்ணே செம்மையாக இருக்கு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு. காட்டு வழிக்குள்ளே கடுமையான பயணத்தை நாங்கள் மேற்கொண்டு இருக்கின்றோம். இப்பொழுது நெருங்கி கொண்டிருக்கின்றோம். நெருங்கி விட்டோம். நாங்கள் இப்போ வெளிக்கு வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிறோம். உள்ளுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக இப்போ உள்ளுக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம்.
நாடு முழுக்க அதான் கிடக்கு. இது ஒரு வித்தியாசமான பூ, நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. ஆமா நிறைய பேர் வந்து இருக்காங்க. இங்க பாருங்க, ஆட்டோவில் கொடியெல்லாம் கட்டிக்கொண்டு கொடிகள் நல்லா இருக்குன்னு. இதான் வந்து கட்டன் சமவெளி. பாருங்க வாங்கல, எல்லாரும் எவ்வளோ பேர் வந்து போகிறாங்கன்னு சொல்லி பாருங்க. இந்த இடமே அவ்வளோ அழகா இருக்குது. இங்கால பாருங்க, இங்கால அதான் எப்படி இருக்குன்னு அந்த மலையில செம்ம இடம் வேணே. பாருங்க பசங்க எல்லாம் நிற்கிறாங்க, பைக்கில் எல்லாம் வந்து நல்லா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து நிற்கிறாங்க. அந்த மலையெல்லாம் கூட இன்னும் நல்லா கிடக்குது கூட. இதெல்லாம் கண்டவங்கள காணும். பேனில் வேறு 2 விளையாட்டு நடக்குது. விளையாட்டு இதான் சவாலி, கட்டன் சவாலின்றது இதுதான். ஹோட்டன் பிளேஸ் இங்கே பாருங்க. அதான் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. வேற லெவல் இருக்கு. என்ன இருட்டா கிடக்கு. வா இங்கே பாருங்க, இது ஹோட்டன் பிளேஸ் பள்ளத்தை. கட்டன் சமவெளின்றது இதுதான். பாருங்க வாங்களே, வேற லெவல்ல இருக்கு. இங்க பாருங்க, இங்க பாருங்க எப்படி இருக்கு. கண்ணுக்கு காண்ற இடமெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இங்க பாருங்க, காண்ற இடமெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. அதான் என்னடா இது வேற லெவல்ல இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. அந்த மேல இருக்கு, மேல செமையா. அம்மா குளிரண்டா, குளிரண்டா பக்கா குளிர. இந்த கடவுளே, அதுல மரம் உண்டது, பிடிய மரம் ஒன்று உண்டது. மரம் என்ன அங்கே போன பார்க்கல, நிறைய பார்க்கல. இன்னும் வேற லெவல்ல இருக்கு. எப்படி குளிரான குளிர் இங்கே வருங்க. அப்படியே குளிர் அடிச்சோடனே இருக்குது. குளிர் மானியா இருக்கு. ஓ செமையா இருக்கா. என்ன உங்களுக்கு இப்ப சப்போர்ட் பண்ணல தான் நான். நல்ல குளிர் அடிக்குது. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இடமெல்லாம் வேற லெவல். சூப்பரா இருக்கு. சில வளைக்கு வந்தாலும் அந்த மாதிரி தான் இருக்கு. இங்க பாருங்க, இந்த கிளைமேட் தான். பைக் பாருங்க, அவர் வந்து அந்த செக்யூரிட்டி கார்டு அவர் வந்து இதுக்கு வந்து டேக்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போகிறார். என்ன ஆக்கலாம், என்ன செய்யணும் வந்து. இங்கே பாருங்க இடத்த, இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. வேறு லெவலில் இருக்கு. அட்டகாசமாக இருக்குது இடம். சும்மா அந்த மாதிரி நல்ல குளிர், நல்ல குளிராக இருக்குது. நல்ல குதூகலமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சிருக்கோம். நிறைய தூரம் மலையெல்லாம் ஏறி இவ்வளோ தூரம் வந்து ஏறி சொல்லி இங்கே வந்துக்க சொல்லுங்க. வேறு லெவலில் இருக்குது இடம். இன்றைக்கு இதில் இடைக்கிடைக்க இந்த என்னென்ன செய்யக்கூடாது. ஓ, பாதையில் சிறுத்தை ஒன்றை கண்டால் ஓட வேண்டாம், சிறுத்தைக்கு புறமுதுகு காட்ட வேண்டாம்னு சொல்லி இதில் இதுக்கு வந்து சிறுத்தை வருமானு சொல்லி அலர்ட் பண்ணிக்கிறப்ப அங்கே எவ்வளோ பேர் வந்து போகிறாங்கட்டு. நிறைய பேர் வராங்க. என்ன இங்கே வேறு மக்களை அதில் விட்டுட்டு நாங்களை பார்க்குறதோ இல்லை. கட்டன் சமாளி தாண்டி தானப்போ வேர்ல்டுன்னு பார்க்க போகிறது. இதுக்கு வந்தால் வேறு பாதையும் இருக்கு. அதானோ இதெல்லாம் பஸ் எல்லாம் பார்க் பண்ணுறான்னு சொல்லி நினைக்கிறேன். சத்தம் இங்கே பாருங்க எவ்வளோ வானம் நினைக்கிறேன்னு சொல்லி.
அம்மா அதுக்கு இருக்க எவ்வளோ பேர் எவ்வளோ வாகனங்கள் நிற்கிதுன்னு பாருங்க. எடுத்து கதை செய்யப்படுற அம்மா இந்த குறிஞ்சிப்பூ ஒன்றாலாம் அப்படி போட்டுருக்கு. குறிஞ்சிப்பூவால் இங்கே வேறு என்ன அங்கால ஒன்றும் தெரியல. சாவளி தெரியலையா? ஆ பாருங்க எல்லாம் வந்து இந்த டென்ட்டுகள் எல்லாம் கொண்டு வந்து அப்பா வேற அளவில் இருக்கா. இதில் பாருங்க எவ்வளோ பேர் வராங்கன்னு சொல்லி பாருங்க. இந்த ஆள இங்கால இதால் நிறைய இடங்களுக்கு போகலாம்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கே பாருங்க இந்த பக்கத்தால் பண்டாரவில் போகலாம், கப்புத்தலை போகலாம், ஒகியா இந்த இடங்களை பாருங்க. இந்த எல்லாம் முழுக்க முழுக்க அப்படியே வாகனங்கள்லாம் நிற்கிது. ஒரு பக்கம் பாதை தான். இங்கே பாருங்க எல்லாம் இந்த குளிருக்குள்ள நல்ல வழியாக இருந்து ஃபேமிலியாக இருந்து நூடில்ஸ் இதெல்லாம் வந்து வேண்டி சாப்பிட்றாங்க. நல்லா வழியாக வந்தாச்சு. வந்து இந்த டிக்கெட்டை கொடுத்து நாங்கள் உள்ளுக்கு வந்து பதியணும். பதிஞ்ச பிறகு நாங்கள் எங்களோட ஐடி நம்பர்லாம் கொடுத்து பதிஞ்சிட்டு இந்த இடத்துலாம் வந்து பதிகிறது. பதிஞ்சிட்டு அப்படியே நாங்கள் உள்ளுக்கு வந்து நடக்க வேண்டிய. ஓகேப்பா. இதெல்லாம் நாங்கள் போய் தான் போகணும். உள்ளுக்கு போய் ஒரு கொஞ்சம் தூரத்தில் நாங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். அம்மா குளிரண்டா சக்கையா குளிருது. இங்கே பாருங்க எடுத்து கப்புத்தலையெல்லாம் இப்படித்தான் கப்புத்தலை பண்ணிய கப்புத்தலை பண்ணலாம் இன்னும் குளிர். அப்பா ஓ சும்மா குளிர். கப்புத்தலையில் நாங்கள் ரூம் எடுத்து நின்னாங்க. அம்மா எப்படி இருந்தது வேறு லெவல். நாங்கள் இப்போ வேர்ல்டு எண்டுக்கு போகிறோம். மினி வேர்ல்டு எண்ட் இதெல்லாம் போகணும் பாருங்க. இதில் இந்த இதெல்லாம் காட்சி பட்டிருக்காங்க. இந்த வேர்ல்டு எண்டெல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி இதுலேயே வந்துலாம் போட்டு காட்டிக்காங்க. பாருங்க இதில் எல்லாம் வந்து புகைப்படங்கள்லாம் எடுத்து வந்துக்கிறாங்க. அதில் பாருங்க நிறைய பேர் வந்து கொண்டிருக்காங்க. இது என்ன இறக்கம் நல்ல சரியாக இறக்கமாக இருக்கு. என்ன இறங்கி கொண்டே போகுது. குரங்கு புளி எல்லாம் வர போகுது. இங்கே பாருங்க இந்த புல்லெல்லாம் வந்து காஞ்சி ஊனமாய் எல்லாம் கிடக்கு. நிறைய பேர் வந்து போகிறாங்க. பாருங்க எவ்வளோ பேர் வராங்க. ஐயோ இப்போ ஆரம்பத்திலே வந்து கலக்குது. இதெல்லாம் மங்கி போச்சு. இங்கே இதெல்லாம் போன்ற விஷயங்களும் வந்து போடுறது இதில் என்ன இடக்கணிலாம் மங்கி போச்சு. இந்த நீர்நிலையில் இப்போ நல்லா இருக்கு. இங்கே இங்காலெல்லாம் உள்ளுக்கெல்லாம் அருவி இல்லாமல் இருக்குது. இல்லை பாருங்க எப்படி ஓடுது அந்த அருவி. ஓ இதே மாதிரி பாதையாக தான் போதும். அப்படியே நடந்து போயிடா. ஒரு எண்ட் மேலோட இடம் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல போய் பார்த்துட்டு வர்றது. வந்தது குறிஞ்சி மலை பார்த்தாச்சு. வேர்ல்டு எண்டுக்கு தான் டேக்க திரும்ப போகிறோம். இப்போவே அரவாசி முறையில் அதுக்குள்ள பனிமூட்டமாக இருக்குது. இப்போ இதுக்குள்ள நாங்கள் போயிட்டு வரோம். ரொம்ப இப்போவே பாருங்க இஞ்சி பாருங்க
எல்லாம் மறைச்சிட்டு புல்வெளியெல்லாம் மறைச்சிட்டு இங்கே பாருங்க. இதே மாதிரி தான் நான் ஒரு கப்பு தலைக்கு வந்து போனேன். கப்பு தலை அப்படி தான் இருக்கும், ஃபுல்லாக பனி மூட்டான், ரோட்டே தெரியாது. வாகனங்களுடைய கிளம்ப வந்து நல்ல அவதானமாக வரும், நடந்து நடந்து கலக்கியது. ஐயோ, அது வேறு ரெண்டே கண்ணாளுக்கு போகிற ஏ சப்பாத்து வேறு வேண்டி போட்டிருக்கு. சப்பாத்து போட்டோன்னே இன்னும் நடக்கிறாங்க. இங்கே பாருங்க என்னென்ன பறவை எல்லாம் இருக்குது. அட சதுப்பு நில குள்ள மூங்கில் மரங்கள். இது நாங்கள் ஏற்கனவே அந்த பூச்சி எங்களுடைய ஊரில் எல்லாம் இருக்கும், அதே மாதிரி தான் இருக்குது. இதில் பாருங்க, இதில் போகிற இடங்கள்லையும் இந்த பூவில் பாருங்க இவ்வளோ வடியாகன்னு சொல்லி மஞ்சள் நிற பூ நல்லா அழகாக இருக்குது. இங்கே அழகாக அப்படி நீட்டுக்கு அப்படி இருக்குது, நல்லா இருக்குது. இப்போவே குளிருது, இப்போவே குளிருது, இப்போவே குளிருது. எல்லாம் கையில் தடியெல்லாம் கொண்டு வரணும் நாங்கள. மக்கள்லாம் போய் இந்த காலத்தான் எடுக்கிறேன். ரோலியாக நடந்து சந்தைக்கு தான் வந்திருக்கு. ஐயோ, இதால் போனோம். இதால் சரியா உலக முடிவு 2.1 கிலோமீட்டர், உலக முடிவு 3.1 கிலோமீட்டர். பேக்கர் நீர்வீழ்ச்சி இருக்காங்க, அதுவும் 5.5 கிலோமீட்டர். பேக்கர் நீர்வீழ்ச்சி இதால் போய் பார்த்தா அப்பா இது எல்லாமே வந்து போட்டிருக்கு. இப்போ நாங்கள் முள்ளுக்கு 3.1 கிலோமீட்டர் நடக்கணும். இங்கே பாருங்க, இப்போ வந்து நேரம் வந்து 2 மணி. எவ்வளோ நிற்கிறான்னு சொல்லி பாருங்க. நிறைய பேர் வந்துக்கிறாங்க. இதில் வந்து எல்லாம் பார்த்து வந்துக்கிறாங்க. எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர் எப்படி போகிறது இந்த மாதிரி வந்து பார்த்து வந்துக்கிறாங்க. இங்கெல்லாம் வெளியில் புலஞ்சா நீர்வீழ்ச்சி போகலாம். ஓகே, நாங்கள் இன்றைக்கு இந்த குறிஞ்சிப்பூ வந்து பார்க்க வந்தாங்க. குறிஞ்சிப்பூ வந்து பார்த்துட்டு வேர்ல்டன் பார்க்குறதுக்காக ஏறினாங்க. 1.5 கிலோமீட்டர் போனாங்க. என்ன பிரச்சனை சொல்லி சொன்னால், நீங்கள் யாராவது உலக முடிவு பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் வேலைக்கு வரணும். அதிகாலையில் வேலைக்கு வந்தால் தான் உள்ளுக்கு போய் எல்லா இடங்களும் எல்லாம் சுற்றி பார்த்து அப்புறம் நீங்கள் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் வந்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.5 மணி லேட் ஆகிட்டுது. நோலையால் நிறைய பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கொண்டு வர வந்து லேட் ஆகிட்டு, அந்த ஒரு காரணத்தினால இப்போ அரவாசூரம் குறிஞ்சிப்பூ வந்து பார்த்துட்டோம். முன்னுக்கு எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அரவாசூரம் வந்து போயிட்டோம். ஆனால் அங்கே போகிறோன்னு சொல்லி சொன்னால் இப்போ சரியான புகைமூட்டமாக இருக்குது. அதை தாண்டி வந்து மழை பெய்ய வலிக்கிடுது. ஆனால் நாங்கள் போயிட்டோம்னு சொல்லி சொன்னால் வர்றது வந்து பாதையிலே வந்து இப்படி விளங்காத மாதிரி, பிறகு இயலாத மாதிரி வந்துடும். அதான் பிரச்சனை. மற்றது ஃபேமிலியாக வந்தபடியாக நாங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் வந்து உள்ளே வந்து பார்த்துட்டு இப்போ நாங்கள் வந்து வலிக்கிட போகிறோம். இதுதான் காரணம். மற்றது இப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் அந்த குறிஞ்சி பூக்கள் இன்னும் அழகாக வந்து இருக்குது, அந்த இடங்களை வந்து காட்டிக்கொள்கிறோம். அதை விட வேர்ல்டு அதாவது உலக முடிவு பார்க்க போகிறதுக்குள்ள வந்து குறைவு தான் இருக்குது. அதாவது அந்த குறிஞ்சி பூக்கள் வந்து குறைவாக தான் இருக்குது. அதுக்கு முன்னுக்கு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, அங்கே தான் வந்து அதிகமாக கொத்து கொத்தாக நிறைய குறிஞ்சி பூக்கள் வந்து இருக்குது. தொடர்ந்து நாங்கள் அதை வந்து பார்ப்போம். போய் வந்த இடத்துக்கே திரும்பி வந்தாச்சு. பாருங்க அப்படின்னு சொல்லி பனிமூட்டத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி. இப்போ 3 மணி ஆகுது. 3 மணிக்கு பாருங்கள் எப்படி பனிமூட்டமாக இருக்குன்னு சொல்லி. அப்படி நல்லா இருக்குது இந்த இடங்கள், நல்லா இருக்குது. நாங்கள் இப்படியே கிளம்புவோம். கிளம்பி போகிற வழியில் அந்த குறிஞ்சி பூக்களை உங்களுக்கு ஒருக்கா காட்டிட்டு அப்படியே வந்து வெளிக்கிடுவோம். பாருங்க இடத்த அப்படின்னு வா. ஓகே, பார்த்தீங்களா மழை பெய்யுது. இதுதான் வந்து காரணம். நாங்கள் போயிட்டு இடைக்க வர்றதுக்கான முக்கியமான காரணம் இது. மழை வந்தால் நாங்கள் அப்புறம் அங்கே மேலே ஏறி போயிட்டு வர எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை விட ஃபுல்லாக நனைஞ்சு போவோம். குடி ஒன்றும் கொண்டே இல்லை. அதை விட
சின்னாக்கள் முழுக்க சின்னாக்கள்ன்றபடியாக நாங்கள் பூவில் வந்து பூவெல்லாம் முடியாக வந்து பார்த்துட்டோம். அந்த வகையில் சந்தோஷம். இந்த குறிஞ்சி பூ பார்க்குறது முக்கியமாக வந்ததுக்கான காரணம் வந்து அதுதான். ஆனாலும் இங்காலயம் வந்து வரும்போது பார்த்தது. ஓகே, பரவாயில்ல. இதுக்கு முதல்ல ஒரு முறை வந்துக்கிறேன். ஆனால் வீடியோவில் வந்து நான் காட்டுவோன்னு நினச்சி தான் இங்கே வந்தது. ஆனால் சூழ்நிலை வந்து பிழைச்சிட்டு என்னோட தடவை கண்டிப்பாக வந்து வேல்டு ரெண்டுக்கு வருவோம் என்ன. ஓகே, வந்து போய்கொண்டிருக்கிறோம். இப்போ பாருங்க மரம் 2 நல்ல பெருசு என்ன, நல்ல பெரிய சைஸ் மரம், நல்ல பெரிய சைஸ் முறை 2 மரம். இதில் வந்து மேய்ஞ்சி கொண்டு இருக்கிறேன் புல்லுகள். எங்கால அங்கே படத்துக்கு இறங்க இங்கே படத்துக்கு குஞ்சு 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 மர சாப்பாடு போட வேண்டாமா? இப்போ மழை அடிச்சு ஊற்ற வலிக்கிடுது. இவ்வளோ பேர் வந்து போகிறாங்க என்ன. நல்ல லொக்கேஷன். நிறைய நிற்கிது மரம் என்ன. ஆனால் இதுக்கு சிறுத்தை மரம் மண்டவையா அங்கால காடு தானே, இங்கெல்லாம் காடு தானே. நல்ல வியூ, செம்மையாக இருக்கு என்ன, செம்மையாக இருக்கு. என்ன செய்யறாங்க காலாட்டி ஆட்டி. இப்பவும் பாறாங்க டே, இப்பவும் பாறாங்க. எல்லாரும் அந்த ஆவலோட எதிர்பார்த்த குறிஞ்சி பூ இதுதான் பாருங்க அப்படிங்கன்னு சொல்லி இப்போ வந்து இறங்கிட்டோம். முக்கியமாக இந்தியாவில் ஆக்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து நின்று பார்த்து நிற்கிறாங்க. இந்தியாவிலாம் வந்து பாருங்கள், இதெல்லாம் நிறைய பேர் நிற்கிறாங்க. இந்த பக்கங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குண்டு. நான் உள்ளுக்கு ஒரு கொஞ்சம் தூரம் பக்கத்தில் வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள் பாதை எங்களில் நெடுக இருக்குது. அப்படி அந்த உள்ளுக்கு காட்டுக்குள்ளே எல்லாம் நிறைய இருக்குது. இங்கே பாருங்க, இதில் எல்லாம் வேறு நிறைய பேர் பாருங்கள் எவ்வளோ பேர் ரஃபீக் ஆகிட்டு. இதுலேயும் ஒரு போட்டெல்லாம் போட்டுருக்கு. இங்கே பாருங்க, இதுக்கெல்லாம் ஆக்கலாம் நிற்கிறான். இங்கே பாருங்க, சிறுத்தை இங்கேயும் வந்து சிறுத்தை நிற்குமா. இங்கே பாருங்க, இதுதான் அந்த இடம். எப்படி இருக்கு எல்லாருக்கும், எப்படி இருக்கு, நல்லாக்கா. குறிஞ்சிப்பூ இதான் வந்து குறிஞ்சிப்பூ. எல்லோரும் வந்து சமூக வலைத்தளங்களில் பார்த்தது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுக்கெல்லாம் நடந்து போகலாம். நாங்கள் இதுக்கு பாதை இருக்குது, குறிப்பிட்ட பாதை. அதுக்கு மட்டும் நாங்கள் நடந்து போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. இதை வந்து நாங்கள் பறிக்கக்கூடாது, நின்று பார்க்கலாம். ஒவ்வொரு கலரில் எங்கே இருங்க வெள்ளை இப்படி ஒவ்வொரு கலரில் வந்து உள்ளுக்கு எல்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு கலரில் உள்ளுக்கு வந்து இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆக்கள் உள்ளுக்கெல்லாம் போயிட்டு வந்து கொண்டிருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த பூ தான் 12 வருஷத்துக்கு ஒருக்கா பூக்குற குறிஞ்சி பூ. இதை நாங்கள் இப்போ தான் வந்து பார்க்கலாம். இது பிறகு 12 வருஷத்துக்கு பிறகு தான் நாங்கள் இதெல்லாம் வந்து பார்க்கலாம். அதனால் நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்தது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு, நல்லாக்கா, செம்மையாக இருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள், இங்கே பாருங்கள் அந்த இதெல்லாம் வெள்ளைப்பூ இருக்குது பாருங்கள். அந்த வெள்ளைப்பூ செம்மையாக இருக்குது. ஓகே, நாங்கள் இதுக்கெல்லாம் நிறைய தூரம் வந்து போகையில் பக்கத்துலேயே வந்து ரெண்டு பார்த்துட்டு அப்படியே வந்து விளக்கிடுவோம். ஏண்டா இது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சமூக வலைத்தளங்கள்லேயே வந்து பார்க்கக்கூடியமாக இருந்தது. அதிக தூரம் வந்து காட்டுகளுக்கு நாங்கள் போய் இது வந்து பாதையெல்லாம் இருக்குது, அதனால் நாங்கள் இதில் வரலாம். அதிக தூரம் நிறைய தூரங்கள் வந்து காட்டுக்குள்ள எல்லாம் போய் அந்த பூவை வந்து அது காட்டுக்குள்ளாமல் வந்து நிறைய இருக்குது. இதெல்லாம் நிறைய தூரம் உள்ளுக்கு போனால் நிறைய இருக்குது, அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஆனால் உள்ளுக்கு போனால் பிறகு வந்து எங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது ஃபைன் போடுறாங்கன்னு சொல்லி வந்து கேள்விப்பட்டோம். அதனால் வந்து நிறைய தூரம் வந்து போகல. ஓகே ஓகே, நாங்கள் அப்படியே வலிக்கிறோம். இதோட நானும் இந்த வீடியோ வந்து முடிப்போம். இங்கே வரேன்.